அல்லவா? என்னுடைய சகோதரி ஆகிய லேயாளை முதலாவது அவன் திருமணம் செய்திருந்தாலும் என்னில் தான் என் கணவர் அதிகமாக அன்புடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி ராகேல் தன் இருதயத்தில் லேயாளை மிகவும் அற்பமாய் எண்ணியிருக்க வேண்டும் அல்லவா? மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்டவள். உங்களையும் கூட யாராவது அற்பமாக எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். பாருங்களேன், ஏன் நீங்க சந்தோஷப்பட வேண்டும்? உங்களை மனிதர்கள் அற்பமாய் எண்ணுகிறதுனாலே கர்த்தர் உங்களை காண்பாராம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. பிரியமானவர்களே, மற்றவங்க உங்களை அற்பமா எண்ணுறாங்களா? அதற்காக நீங்க சந்தோஷப்படுங்க. மற்றவங்க உங்களை அற்பமா எண்ணுகிறதை தேவன் காண்பார். அப்படி யாராவது உங்களை அற்பமா என்றாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, என்ன எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க. கர்த்தர் அப்பொழுதுதான் அவருடைய பார்வை நமக்கு நேராக வருது பாருங்களேன். ஆகையினால உங்களை அற்பமா எண்ணுகிறதை குறித்து நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள். பிரியமானவர்களே, இப்படியாக அற்பமாக எண்ணப்பட்ட நமக்கு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மார்க் 12ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பாருங்களேன், இது எப்படி ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்படிதாங்க அந்த தள்ளப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளும் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினாங்க. எப்படி தெரியுமா? இந்த லேயாளுக்கு பிறந்த குமாரர்கள், முதலாவது குமாரன் ரூபன், பின்பதாக சிமியோன், பின்பதாக லேவி, பின்பதாக யூதா. இந்த லேவியையும் யூதாவையும் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த லேவி கோத்திரத்தார்கள் தான் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துல தேவ பணிகளை செய்தவர்கள். இன்னும் அடுத்து இந்த யூதா கோத்திரத்துல தான் நம் யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அற்பமா எண்ணப்பட்டவள், கணவராலே வெறுக்கப்பட்டவள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த லேயாளின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த யூதாவின் கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமாக வெளிப்படுகிறார். பாருங்களேன், ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. யாரால் ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்றைக்கும் உங்களை